ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சமையல் லைட்டு. இன்றைக்கி நம்ம சமையலில் சீனி கிழங்குல கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 மீடியம் சைஸு சீனி கிழங்கு எடுத்து ஒரு விசில் வச்சுட்டு அவிச்சு தொலியை எடுத்து வச்சுட்டுக்கேன். அப்புறம் நமக்கு இங்கே இதில் ஒரு 4 ஸ்பூன்னு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொருட்கள் பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக இது வெந்தய இலை கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் 1 டீஸ்பூன் இது நல்ல மிளகு பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். இதில் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 பீஸ் ப்ரெட்டை வெளியில் உள்ள ஸ்கின் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எள்ளெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது தில்சோனா எள்ளெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இது ஜிஞ்சிரி ஆயில் இல்லை தில் ஆயில்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம லைட்டாக இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரெட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பொடிச்சு போட்டுடலாம். இப்போ அந்த ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் 1 by 1 நம்ம நல்ல ஹேண்டை நல்ல கழுவிட்டு நல்ல கை வச்சு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ ஒரு விசில் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சு வேக வச்சுட்டா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒவ்வொரு மசாலா இப்போது எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலையும் மஞ்சள் பொடி போடுறேன். அப்புறம் மிளகு பொடி, உப்பு பார்த்து எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் இது வெந்தய இலை, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் நல்ல மிளகு பவுடர், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நிறைய ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது. அதில் ஒரு கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இதை நான் இப்போ ஒரு சைடில் வைக்க போகிறேன். இப்போ இந்த கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு கூட இந்த கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த எந்த பருவத்தில் இருக்கணும்னு நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிச்சு தரோம் உங்களுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பருவத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போதும், ரொம்ப வேண்டாம். நம்ம ஏன்னா இந்த கிழங்குலையும் அவிக்கும்போது நான் உப்பு போட்டேன். அப்புறம் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்து உப்பு பார்த்துட்டோம். அதனால் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு போதும். இந்த பருவத்தில் இருக்கணும். ரொம்ப பஜ்ஜி டைப்புக்கு வேண்டாம். இப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த டைமில் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இனி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயோ ஏதாவது கையில் தடவிட்டு ஒரு சின்ன ஒரு பால் சைஸுக்கு எடுத்துட்டு நம்ம கட்லெட் மாதிரி பண்ணிடலாம்.
உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து கட்லெட் மாதிரி பண்ணிவிட்டு இதில் மெதுவாக இந்த மாவில் முக்கிட்டு அப்புறம் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா 2 சைட்லேயும் படுற மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகல, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி மேலே மட்டும் மறைச்சி விட்ற மாதிரி பண்ணலாம். இது பண்ணிவிட்டு டீப் ஃப்ரைனா முங்குற அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இது சீனி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் மசாலா மட்டும் நல்லா வெந்தால் போதும். அதனால் எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை 1 by 1 போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, நம்ம ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். ஒரு சைடு வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மறைச்சி போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் ரொம்ப இல்லை, அதில் அப்சர்வ் பண்ணிட்டதுனால சைட்லேருந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை கொஞ்சமாக இப்படி பண்ணிட்டா போதும். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணலைன்னா எண்ணெயை பார்த்து தேவைக்கு ஊற்றிக்குவோங்க. சிலவங்க வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அது அப்படி பண்ணும்போது நம்ம நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதனால தான் நான் வந்து இப்படி காமிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணியிருப்பேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1 by 1 எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாம் நம்ம பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட சீனி கிழங்கு கட்லெட்டு ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸு ரெடி. தேங்க்யூ.